இந்த நெல்லை பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு காட்டு யானம்னு நம்ம பழைய ரகம். இந்த நெல் வந்து பாத்தீங்கன்னா நான் வரப்பு மேல நிக்கிறேன். ஏன்னா வரப்பு விட்டு கீழே இறங்கினா இந்த உயரத்துக்கு மேல போயிடும். இந்த நடுப்பரெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த நெல் வந்து இன்னும் உயரப்புலதான் போகுது. இது வாழ்நாள் பாத்தீங்கன்னா 6 மாசம். அதாவது நெல்லோட நாள் எவ்வளவு கூட போனுச்சோ அது மாதிரி மனிதனோட வாழ்நாள் கூட இருந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த நெல் ரகத்தை தான் மனுஷன் சாப்பிட்டுருக்கான். நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இடுபொருள் எந்த இடுபொருளும் இல்லாம ஃபெர்டிலைசர் எதுவுமே இல்லாம ஒரு மாட்டு சாணம் கூட நான் இந்த வயலுக்கு இன்னும் போடல. ஆனா அப்படியே நட்டதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது விளைச்சல் இருக்கு. இதை சாப்பிட்டோம்னா எந்த விதமான ஒரு வியாதியும் மனிதனுக்கு வராது. எப்ப சன்னரகம் வந்து நம்மளுக்கு அது வந்துச்சோ அன்னையில இருந்து அந்த வியாதியும் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த மாதிரி நம்ம பூர்வீக விதை நெல்களை நம்ம வந்து நடவு செஞ்சோம்னா பிற்கால சந்ததிக்கு நம்ம நோய்வாய் இல்லாம நல்லபடியா வாழ முடியும். இப்பயே நீங்க பாருங்க, காடு மாதிரி எந்த அளவுக்கு இது வந்து உயர்ந்திருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே ஒரு அதீத வளர்ச்சி. ஆனா பாத்தீங்கன்னா எந்த ஃபெர்டிலைசரும் கிடையாது, எந்த உரமும் கிடையாது, உரமே எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நட்டது மட்டும்தான். இதையே வந்து களைகளை கூட அழிச்சிட்டு தான் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க எவ்வளவு களைகள் இருக்கு பாருங்க. இந்த களையை கூட எடுக்க வேண்டியதில்லை. இந்த களையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மேல எல்லாத்தையும் அதான் களையை அழிச்சிட்டு தான் இந்த நெற்பயிரானது மேல வளருது. உங்களுக்கு இவ்வளவு வைக்கோல் பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு வைக்கோல் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இதை அறுத்து நம்ம மாட்டுக்கு அந்த வைக்கோலை போடுறப்போ அந்த மாடு விஷம், இதுல வந்து எந்த விதமான பூச்சி தெளிப்பானோ உரங்களோ எதுவுமே கிடையாது. அப்ப அந்த மாடு இதை சாப்பிடுறப்போ அந்த பாலும் நம்மளுக்கு வந்து தரமான பாலா கிடைக்குது. அப்ப நஞ்சு இல்லாத உணவா கிடைக்குது. சோ இப்ப நஞ்சு இல்லாத உணவு வேணும்னா நம்ம பாரம்பரிய நிலரகங்களை நம்ம நடவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவைகளுக்கு வச்சது போக நம்ம பக்கத்துல தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு நல்ல இதா இருக்கும். இல்ல நம்மளுக்கு தேவைகளுக்காக தானும் நில வச்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்க பாரம்பரிய ரகத்தை கொஞ்சம் தானே நட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.